வாயிலிருந்து வர டிசீஸ் அதெல்லாம் இது வந்து அஃபெக்ட் ஆகாது. அதனால நம்ம வந்து கிராப்ஸ் நல்லா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். மற்றபடி வந்து இதில் வந்து நிறைய கிராப்ஸ் போடலாம். க்ரீன் பீன்ஸ், ஸ்ட்ராபெரிஸ், பெப்பர்ஸ் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் குக்கும்பர் இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் தயார் இது பண்றது மூலமா நமக்கு வந்து எல்லா பிளான்ட்ஸ்க்கு வந்து கரெக்டான நியூட்ரிஷன் அளவு நம்ம வாட்டரும் நம்ம வந்து நிறைய ஈல்டும் நிறைய கிடைக்கும். அதனால இது வந்து இதுவும் அதே மாதிரி நமக்கு சாயில் அவசியம். இது வந்து என்னன்னா இந்த வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். இது வந்து சாயில் இல்லாம நம்ம பிளான்ட் இதுவும் அதே மாதிரி கம்மியான ஸ்பேஸ் இருக்காது, போகும் நிறைய ஸ்பேஸ் ஆகுது. வைப்ரேஷன் எனர்ஜி ஈல்டும் நம்ம வந்து எனர்ஜி வந்து ஏர்லேருந்து கிடைக்குது, வாட்டர்லேருந்து கிடைக்குது, வாட்டர்லேருந்து கிடைக்குது, கோல்லேருந்து கிடைக்குது, அட்டாமிக் ஸ்டேஷன்லேருந்து கிடைக்குது. இது ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு இதை மாஸ்க் பண்ணிட்டு இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் வெஹிக்கிள்ஸ் அதிகமாகிடுச்சு, பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அதை நம்ம தடுக்க முடியாது. இப்போ அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து எடுத்து நம்ம இது பண்ணுறோம். இது வந்து வைப்ரேஷன் உருவாக்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணிச்சு, அதை வந்து நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. வைப்ரேஷன் வைப்ரேஷன் வந்து அங்கே நடக்கிறது வெளியில் உனக்கு அவுட்புட் வந்து என்ன எனர்ஜியாக கிடைக்குது. அதுவே அவுட்புட்டே வந்து விண்ட்ல வந்து விண்ட்ல இருந்து சப்ளை கரண்ட் கொடுத்தோம்னா அதுல வந்து ஒரு மோட்டர் வந்து ரன் ஆகும். இதுவும் அதே கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து சாக்கஸ் மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் இருக்கும். அது வந்து உள்ள வந்து கியர் இருக்கும். கியர் மூலமா கியர் மூலமா மோட்டர் ரன் ஆகும். ரோட்ல ரோடு, ஸ்டெப்ஸ், ரயில்வே ட்ராக் எங்கெங்க நம்ம அதிக வைப்ரேஷன் ஏன்னா நம்ம நடக்கிறோம், அதிகமாக நடக்கிறோம் வைப்ரேஷன் பஸ்ஸு காரு இதெல்லாம் யூஸ் பண்ணா நமக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். அதை நம்ம வேறு எதாவது யூஸ் பண்ணுவோம்.